Hi guys, welcome to Village Kitchen Factory. நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. ஒரு குடம் மிளகா 2 முட்டை இருந்தா போதுங்க 4 பேர் சாப்பிடலாம். இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது போல் கேப் போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லா குடம் மிளகும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாரு மக்களே, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி குடமிளகா ஆம்லேட் தாங்க போட போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவும் கலந்து சூப்பராக குடமிளகா உள்ளே ஊற்றி பேக வைக்க போகிறேங்க. முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். இது போல் எல்லா குடமிளகாவும் ஊற்றி எடுத்துலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடமிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 20 முட்டை எடுத்துருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா போதுமானது. ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், காரம் அதிகமாக போடக்கூடாது. பொடியை நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாங்க. பொடியை நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கருமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் போடாச்சுங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குடமிளகா ஆம்லேட் வேக வைக்க தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடமிளகாவில் சேர்த்துக்கலாம். கேப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக மூடி போட்டு பேக் பண்ணிடலாங்க. இதுக்கு மூடி போட்டாச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தாங்க. தென்னங்குச்சி. இந்த குச்சி எதுக்குன்னா மூடி நவராமல் இருக்கிறதுக்கு குத்துறோங்க. இது பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணிடலாங்க. பார்க்கும்போது எச்சில் வருது. இன்னும் சமைச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, பேக் பண்ணிடுறோம். குச்சி சோறு வரும். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இது வேக வச்சிடலாம். அடுத்த ரவுண்டு இன்னொரு ரவுண்டு ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கிறாங்க. உள்ளே வச்சிடலாம். 5 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ 2வது செட் ஊற்ற போகிறோம். அப்படி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். பாரு மக்களே, முட்டை வேக வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. சூப்பராக வெந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஆஹா, பொங்கி ஊற்றிருக்கு வேறு. அப்பா, இவனை எடுத்து வச்சுருவோம். ஆஹா, ஆஹா, அவ்வளோதாங்க. பொறுமையாக இருக்கலாம். பாரு மக்களே, சூப்பராக வந்துடுச்சிங்க. 2வது செட்டு போட்டிருக்கோம். எப்படி வந்திருக்கான்னு பார்த்துருவோம். நல்லா பற்றிக்கிறான். ஆஹா, குச்சி எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்தது கேப் ஓப்பன் பண்ணுறோம். அடாடா, இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஆஹா, அடாடாடாடா, சூப்பராக வந்துருக்குறாங்க. கேக் மாதிரியே இருக்குது. அப்படியே கட் பண்ணிடலாம். முட்டை கேக் மாதிரி இருக்குது.
ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படி தாளி போட்டுடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. குடமிளகாவோட சேர்த்து முட்டை சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ஸ்ட்ரென்த்துங்க குழந்தைங்களுக்கு. குடமிளகாவில் பார்த்தீங்கன்னா முட்டை ஸ்டஃப் பண்ணி நல்லா சூப்பராக வேக வச்சாச்சுங்க. இப்போ ஒரு தாளிப்பு போட போகிறோம். வாங்க தாளிப்பு பார்த்துடலாம். 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச முட்டை, குடமிளகாங்க நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிப்பில் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாங்க. கருமிளகத்தூள், கரம் மசாலா, சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை ஒரு குடமிளகா இருந்தால் போதுங்க. 4 பேர் சாப்பிடுங்க. இது போல் செய்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி இறக்கணுமாண்ணா குடமிளகா பொடிமாஸ் ரெடி. என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே எடுத்துன்னு போயிட்டு குட்டி பசங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சொல்ல போகிறாங்க எப்படி ரிவ்யூ இருக்குன்ட்டு. சலா நல்லா இருக்கா? குட்டி பசங்க எப்படி இருக்கு? பாய் சொல்லிடலாமா?